ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகா டிப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் வந்து ஜிஆர்டியில் வந்து 250 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு. இப்போது 250 மில்லிகிராம் கோல்டு காயின்ஸ் வந்து ஜிஆர்டியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணி கூட கோல்டு காயின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஜிஆர்டியோட கோல்டு ரேட் வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்ன வருதுன்னா 6450 ரூபாய் வருது. ஒரு 250 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா எவ்வளோ அமௌண்ட் வேணும்னா 1737 ரூபாய் வேணும். அவங்க எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா 250 மில்லிகிராமுக்கு வந்து 1612 ரூபாய் போடுறாங்க. அதுக்கு வந்து மேக்கிங் சார்ஜஸ் வந்து 75 ருபீஸ் வந்து ஃபிக்ஸடாக போட்டுருவாங்க. அதை ரெண்டையும் நம்ம டோட்டல் பண்ணோம்னா என்ன அமௌண்ட் வருதுன்னா 1687 ரூபாய் வருது. இந்த அமௌண்ட்டுக்கு வந்து 3% வந்து ஜிஎஸ்டி போடுறாங்க. அதோட அமௌண்ட் வந்து 50 ருபீஸு. இதை டோட்டல் பண்ணால் நமக்கு என்ன அமௌண்ட் வருதுன்னா 1737 ரூபாய் வருது. இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு வந்து நம்ம 250 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணோன்னா எவ்வளோ அமௌண்ட் வேணும்னா 1737 ரூபாய் வேணும். ஜிஆர்டியில் வந்து 100 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. 250 மில்லிகிராம் 500 மில்லிகிராம் காயின்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கங்க. 250 மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து ஒரு 4 தடவை வாங்கினோம்னா நமக்கு 1 கிராம் வந்து சேர்ந்துடும். அந்த 1 கிராம் வச்சு ஸ்மால் ஒரு ரிங்கோ ஒரு கம்மலோ ஏதாவது ஒன்று நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.